தோட்டக்காரருடைய உவமையை இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். நான் நல்லவனாய் இருப்பதனால் உமக்கு பொறாமையா என்று கேள்வி கேட்கிறார். கடவுளுடைய நீதியையும் இரக்கத்தையும் இந்த உவமை எடுத்துரைக்கிறது. பொறாமை காழ்ப்புணர்ச்சி வந்துவிட்டால் நன்மை கண்ணுக்கு தெரியாது. இன்றைய உலகத்திலே அதனால்தான் பல பேர் வேதனையில் இருக்கிறார்கள். தங்களையும் பிறரையும் ஒப்புமைப்படுத்தி அவர்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லை, அவர்களுக்கு ஏன் இருக்கிறது எனக்கு ஏன் இல்லை, இப்படி நிறைய கேள்விகள். பொருள், பணம், இடம், புகழ், பட்டம், பதவி, இது எல்லாமே வைத்து இப்படிப்பட்ட ஒரு பொறாமை வந்து விடுகிறது. கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அதற்கு தக்கவாறு திறமைகளையும் வாய்ப்பினையும் தருகிறார். எனவே கடவுள் எல்லாரையும் ஒரு விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இங்கே பொறாமைப்பட வேலை இல்லை. அதே நேரத்திலே நீதியோடு கடவுள் இருக்கிற பொழுது சாதாரண மனிதருக்கு பொறாமை வந்து விடுகிறது. நான் தினந்தோறும் கோவிலுக்கு போகிறேன், ஜெபம் செய்கிறேன், ஜெபமாலை ஜெபிக்கிறேன், பக்தியோடு இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன். ஆனால் கோயிலுக்கே வராதவர்கள், கடவுள் பக்தி இல்லாதவர்கள், பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கிறார்கள். அல்லது ஒருவேளை கடைசியிலே மனம் திரும்பி வந்துவிட்டால் அவர்களுக்கு கடவுள் இரக்கம் கிடைத்தால் எனக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்படிப்பட்ட தேவையில்லாத சிந்தனைகள், கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல கள்ளனை உவமையாக எடுத்துக்கொள்வோம். சிலுவையிலே ஒரே வார்த்தை தான், நீ இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். கடைசி நேர மனஸ்தாபம் இயேசுவை மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டதனால் கிடைத்த இரக்கம், அது மீட்பு. அது இயேசுவுக்காக பல மணி நேரம் போதித்தவர்கள், இயேசுவுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அந்த நல்ல கள்ளனை பார்த்து பொறாமைப்பட முடியுமா? இது கடவுளுடைய செயல்பாடு. எனவே நம்மை நாம் ஆய்வு செய்து கொள்வோம். பொறாமை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தால் எடுத்தெறிந்துவிட்டு கடவுளுடைய நீதியையும் இரக்கத்தையும் போற்றி புகழ்வோம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.